11th standard mathematics chapter 1 sets relations and functions example 1.2 the ப்ராப்ளத்தை முதல்ல ஒரு டைம் படிச்சிடலாம். In a survey of 5,000 persons in a town, it was found that 48% of the persons know language A, 28% know language B, 10% know language C, 5% know languages A and B, 4% know languages B and C, 4% know languages A and C. If 3% of the persons know all the three languages, find the number of persons who knows only language A. ஸோ இப்போ மொத்தம் 3 லாங்குவேஜுடைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சவங்க 3 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களோட டேட்டா. அதில் எப்படின்னா இந்த டைப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் இது கொடுத்துருக்காங்க. என்ன ஏ லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க எத்தனை பேர், பி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, சி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, அதுக்கப்புறம் 2 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, அடுத்து 3 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கன்ற மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த வென் டயக்ராமில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த வென் டயக்ராம் போடும்போது பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி ஒரு வென் டயக்ராம் போடலாம். ஏன்னா இங்கே எல்லாமே கொடுத்துருக்க டேட்டா ஃபுல்லாக பர்சன்டேஜ் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் லைனில் வந்து வென் டயக்ராம் யூஸிங் பர்சன்டேஜ். ஏன் இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா, எல்லா நம்பரையும் பர்சன்டேஜில் ஒவ்வொரு டைமும் பர்சன்டேஜ் போட்டு நம்பர் போடுறது பதிலாக நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம், அப்படி நம்பரை மட்டும் நோட் பண்ணால் போதும். அதுதான் இங்கே வென் டயக்ராம் யூஸிங் பர்சன்டேஜ் எழுதிட்டோம். இப்போ இங்கே கவனிங்க, இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளை வந்து நான் லாங்குவேஜ் ஏன்னு எடுத்துக்கிறேன், சரியா. செகண்ட் சர்க்கிளை லாங்குவேஜ் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த தேர்ட் சர்க்கிளை வந்து லாங்குவேஜ் சின்னு எடுத்துக்கலாம், சரியா. ஏன்னா ஒவ்வொரு 3 சர்க்கிள் இருக்குது, 3 சர்க்கிள் 3 லாங்குவேஜாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். சரி, இதில் இந்த மாதிரி வென் டயக்ராம் போடுறது எப்படின்றத நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கிறோம். அதனால் ஒரு முறை 9th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய வென் டயக்ராம் எப்படி போடுறதை நம்ம ரிவைஸ் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி 3 சர்க்கிள் வரும்போது வென் டயக்ராம் போடும்போது இந்த 3ஐயும் தெரிஞ்சவங்க தான் ஃபஸ்ட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். என்ன 3ஐயும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, லாஸ்ட் டேட்டா இஃப் 3% ஆஃப் த பர்சன்ஸ் நோ ஆல் த 3 லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 3%க்கு வந்து என்ன தெரியும், எல்லா லாங்குவேஜுமே தெரியும்னு சொல்லியிருக்காங்க. 3 லாங்குவேஜும் தெரிஞ்சவங்க 3 பேர். அப்போ அந்த 3ஐ தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டினோட் பண்ணோம் இல்லை, சரியா. இப்போ இந்த 3 சர்க்கிளுடைய காமன் போர்ஷன் இன்டர்செக்ஷன் ஏரியா தான் 3. இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த 3% நோஸ் ஆல் த லாங்குவேஜஸ், ஏ தெரியும், பி தெரியும், சியும் தெரியும்ன்றது மீனிங். சரி, அடுத்தது 2 லாங்குவேஜாக கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நமக்கு கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ நோஸ் ஒன்லி லாங்குவேஜ் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்லி லாங்குவேஜ் என்ன, ஏன்ற சர்க்கிளுக்குள்ளே மட்டும் இருக்கிற டேட்டாஸ் ஃபில்லப் பண்ணால் போதும், ஏன்னா மற்றதெல்லாம் தேவையில்லை. ஆனால் 2 கொடுக்குற இதை வந்து நம்ம இதில் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஏன்ற சர்க்கிள் வந்து லாங்குவேஜ் ஏவுக்கும் லாங்குவேஜ் பிக்கும் காமனாக இருக்கிறது இந்த ஏரியா. நான் இந்த இதுக்கு சொல்கிறது பாருங்கள், அது அப்படியே வர்றது தான். அதாவது இது ஏ சர்க்கிள், இது பி சர்க்கிள், இதுக்கு உள்ள காமனாக இருக்கிறது இதுதான், சரியா. அந்த மாதிரி நம்ம அந்த பென் கொண்டு போகும்போதே தெரியுது பாருங்கள், அதுக்குள்ளே ஏற்கனவே 3 வந்து வந்திருக்கு. அப்போ இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா என்னென்னா இந்த 3 இல்லாத ஏரியா. ஏன்னா இது மொத்தமாக சொல்லும்போது 3 இன்க்ளூட் ஆகும், ஆனால் இந்த ஏரியா சொல்லும்போது 3 இல்லாமல் இருக்கணும், சரியா. அது எப்படி நம்ம டினோட் பண்ணி பாருங்க, ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. 5% நோ லாங்குவேஜஸ் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பின்னா இந்த ஏ சர்க்கிளுக்கும் பி சர்க்கிளுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஏரியா. இந்த காமனாக இருக்கக்கூடிய ஏரியாவில் ஏற்கனவே 3 வந்துடுச்சு, சரியா. அப்போ அந்த 5%க்குள்ளே இந்த 3யும் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, நாம் இந்த 5%லேருந்து அந்த 3ஐ சப்ராக்ட் பண்ணிடணும், சரியா. இந்த ஏரியா வேணும்னா என்ன பண்ணணும், இது பாரு, இது டோட்டலாக 5%, சரியா. அதில் ஏற்கனவே 3 வந்ததுனால அந்த 3ஐ சப்ராக்ட் பண்ணிடுவார் ஒன்றும் இல்லை. அப்போ 5 - 3 = 2. இந்த 2ன்றது ஏவும் பியும் மட்டும் தெரிஞ்சவங்க, ஒன்லி ஏ அண்ட் பி, அதான் மீனிங். டோட்டலாக அப்போ இந்த 2 3 ஆட் பண்ணால் 5 வந்துட முடியும். அப்போ அந்த 5க்குள்ளே யார் இருப்பாங்க, 3 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க. ஆனால் இந்த 2ன்னா இந்த 2க்கு என்ன தெரியாது, லாங்குவேஜ் சி தெரியாது, சரியா. அப்போது 5லேருந்து 3ஐ செப்பரேட் பண்ணால் ஏ அண்ட் பி, அதாங்க 5% நோ லாங்குவேஜஸ் ஏ அண்ட் பின்னு சொல்கிறதுல நம்ம என்ன பண்ணோம், இந்த 3 லாங்குவேஜஸ் இருக்கவங்கள செப்பரேட் பண்ணோம்னா 2 கிடைக்குது. இதாங்க 2ன்றது, சரியா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், இது பார்க்கலாம். அடுத்து இந்த ஏரியா வேணாம், நான் ஏ சர்க்கிளுக்குள்ளே வர்ற டேட்டா மட்டும்தான் நான் இப்போ குறிச்சிட்ருக்கேன். இப்போ ஏவுக்கும் சிக்கும் காமனாக ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4% நோ லாங்குவேஜஸ் ஏ அண்ட் சி. இந்த வந்து ஏ சர்க்கிள்,
சரியா? இது வந்து ஏ சர்க்கிள், இது வந்து என்ன சி சர்க்கிள். இந்த பென் போகும்போதே பார்க்கும்போது ஏற்கனவே அந்த காமன் ஏரியாவில் 3 வந்திருக்கு. அப்படின்னா அந்த 4%ல இந்த 3 இன்க்ளூடட். மொத்தமாக 4, மொத்தமாக 4ல் 3 ஏற்கனவே வந்ததுனால ரிமைனிங் இந்த பகுதி வந்து 1 தான் இருக்கும். அது நம்ம பார்த்தாவே தெரியும். அதனால் இங்கே என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இந்த இதுலேருந்து 4 minus 3 equal to 1ன்னு எழுதலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ இந்த 1 3 ஆட் பண்ணால் 4 வந்துடும். இந்த காமன் ஏரியா வந்து இந்த 1 + 3 சேர்ந்தது 4%. இந்த காமன் ஏரியா ஏவுக்கும் பிக்கும் காமன் வந்து 2 + 3 5% வந்துடும். சரியா? இப்போ இந்த ஏன்ற சர்க்கிளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணி, இப்போ ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 45% ஆஃப் த பர்சன் நோ லாங்குவேஜ் ஏன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த ஏன்ற சர்க்கிள் டோட்டலாக சேர்ந்தது எத்தனை பர்சன்டேஜ்? 45%. இந்த 45க்குள்ளே இதெல்லாம் அடங்கியிருக்கு. இந்த காலியாக இருக்கக்கூடிய ஏரியா, அப்புறம் இந்த 2, இந்த 3, இந்த 1 எல்லாம் சேர்ந்தது எவ்வளோ? 45. அப்படின்னு அந்த காலியாக இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் என்ன பண்ணணும்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி 45 வந்து செப்பரேட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், அப்போ இங்கே போடலாமா? அதை எப்படி போடலாம்? 45 minus 2 + 3 + 1. இந்த 2 வந்து இங்கே இருக்குது, இந்த 3, இந்த 1, இது 3ஐயும் ஆட் பண்ணி எதுலேருந்து செப்பரேட் பண்ணோம்? 45லேருந்து செப்பரேட் பண்ணோம். அப்போ செப்பரேட் பண்ணால் இந்த 2 + 3 5 + 1 6. 45லேருந்து 6 செப்பரேட் பண்ணால் நமக்கு 39 கிடைக்கும். இந்த 39% தான் லாங்குவேஜ் ஏ மட்டும் தெரிஞ்சவங்க. ஸோ ஒன்லி ஏன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து என்னது? இந்த 39. இது வந்து 39% 100க்கு. நமக்கு டோட்டலாக 5000 பீப்புள் இருக்காங்க இல்லையா? அப்போ கொஷினுக்கு வந்துடலாம் இப்போது. ஸோ அவ்வளோதான், வென் டயக்ராம் முடிஞ்சுது. இந்த வென் டயக்ராம் எப்படி குறிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரம் த டயக்ராம் பாருங்க, number of persons who knows only language A, சரியா, equal to 39% of 5000. 5000ல 39%. சரியா? அப்போ 39% எப்படி நம்ம டினோட் பண்ணலாம்? 39/100 into 5000. ஸோ இந்த 100க்கும் 5000ல் இந்த 20 கேன்சல் பண்ணால் 39 into 50, இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1915 கிடைக்கும். ஸோ அவுட் ஆஃப் 5000 people, 1950 people knows only language A. Thank you.